டிட்வா புயல் எதிரொலியால் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம். வீரகுமார், கடல் சீற்றமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. விவரம் என்ன? காயத்ரி, டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகுகள் மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் ஈடுபட்டும் வருகின்றனர். மண்டபம் வடக்கு பகுதியில் உள்ள கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் கடல் அலைகள் இந்திய கடலோர காவல்படை முகாம் சுற்றுச்சுவர் மீது மோதி ராட்சச அலைகளாக எழுந்து வருகிறது. தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று காரணமாக மீனவர்களின் படகுகள் மீன்பிடி துறைமுகத்தின் மீது மோதி படகுகள் சேதமடையக்கூடிய நிலையும் உள்ளது. இதில் காலையில அதிகாலையிலிருந்து சூறைக்காற்று வீசப்பட்ட நிலையில் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுகள் வீசப்பட்டன. இதில் கரையோரம் பழுது வேலைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு சூறை காற்று வீசப்பட்டு மற்றும் கடல் அலைகளால் அரிக்கப்பட்டு ஒரு பக்கமாக சாய்ந்து சேதமுற்றது. அது மட்டுமல்லாமல் கடல் ஓரங்களில் பாறைகள் போடப்பட்டு மலைகள் அதாவது பாறைகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்காக மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் கடலோர காவல்படை சுற்றுச்சுவர்கள் அருகே சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் அப்பகுதியை பார்வையிடும் போது சுமார் 7 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் உயர்ந்து சென்றது. அதையும் பொருட்படுத்தாமல் அந்த சிறுவர்கள் கடல் அலைகளை பார்வையிட்டனர். அது மட்டும் அல்லாமல் அப்பகுதியில் படகுகள் சேதப்படக்கூடிய சூழ்நிலையில் அதை இழுத்து சென்று கரையோரம் நிறுத்தி வைக்கும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டனர். தற்போது காற்றின் வேகம் குறைந்து மழையானது சற்று குறைந்துள்ளது. மேலும் இரவு நேரங்களில் அதிக கனமழை இருக்கும் என மீனவர்கள் அஞ்சப்படுகின்றனர். நன்றி வீரகுமார், விவரங்களுக்காக. தொடர்ந்து சூப்பர்